வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது அந்த மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டான். நமக்கு யாராவது எதிர்த்து பேசினா திரும்ப அவனை திருப்பி பேசணும், திரும்ப சண்டை போகணும், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் குடும்பத்தில் ஒரு மாதிரி சிக்கல். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தோன்னா நமக்கு எப்போவுமே கோவம், நம்ம சொல்கிறத கேட்கலன்னா உடனே கோவம், அந்த மாதிரி ஒரு எமோஷன், டென்ஷன், அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் அப்படியே மேரேஜ் முடிஞ்சது பையனுக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த சூழ்நிலை எதுவுமே சரியாக இல்லாத ஒரு நேரத்தில் நான் வந்து இந்த ஆல்பா மைண்ட் வரைக்கும் இப்போ கடைசியாக 18/9/2011 வந்து ஜாயின் பண்ணேன். இந்த டி நகரில் அந்த ஹோட்டலில். எனக்கு அப்போ நம்பவே முடியலைங்க. ஒரு நாள் பயிற்சி வகுப்பில் இப்படி ஒரு மாற்றம் ஏற்படுமா? இது என்ன அதிசயமா? இது என்ன மந்திரமா? இது என்ன? இது வரைக்கும் எதையுமே நம்பாத என்னால் அன்றைக்கி நடந்ததை நிச்சயமாக நம்பி தான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்தேன் நான். இப்போ முதல்ல என்ன வேண்டேன் அப்படின்னா, இந்த ஆல்பா சித்தர்கள் பயிற்சிக்கு வந்து சரியாக பயிற்சி முடிக்காத போகிறாங்க பார்த்தியா, அவங்க தொடர்ந்து பயிற்சியை முடிக்கணும், நமக்கு கிடைத்த சக்தி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக முதல்ல அவங்களுக்காக வேண்டுறேன். உலகத்தில் உள்ள தீவிரவாதிகள் எல்லாமே தீவிரவாதத்தை கையை விட்டுட்டு அவங்களும் ஒரு சந்தோஷமான குடும்ப நிலைக்கு வரணும், அவங்க ஒரு சந்தோஷ சூழலில் வரணுன்றதுக்காக நான் காத்தால் 9 மணி சாயந்தரம் 9 மணிக்கு வேண்டிக்கிறேன்னா குருஜி தான் காரணம். அவங்க சொல்லி கொடுத்ததை வந்து 100% ஃபாலோ பண்ணலாம். ஆனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணிட்டு வரேன். எனக்கு டென்ஷன் வரும்போதெல்லாம் கந்தசஷ்டி கவசம் போட்டுக்கிறேன். இப்போ காரில் போகும்போது வந்து கந்தசஷ்டி கவசம், இந்த மாதிரி டிவோஷனல் சாங்ஸ், இதுதான். டிவி கூட நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன்னா இந்த மாதிரி சாங்ஸு, இந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். அந்த மாதிரி மாறி போச்சு. எமோஷன் வரும்போது இந்த மாதிரி. இப்போ பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்குது. பையன் வந்து இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கான், ரொம்ப எமோஷனலாக இருக்கேன். அதெல்லாம் விவரமாக சொல்கிறதுக்கு நேரம் போதாது, அதெல்லாம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். சரி பாருங்க, இப்போ அவன் இதில் வந்த உடனே அவனுக்கு பேங்க்கில் ஒரு லோன் வாங்கி கொடுத்து ஒரு பிஸ்னஸுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அவன் நல்லா பண்ணுறான். இன்னொரு சன் இதே மாதிரி அவன் வந்து லவ் மேரேஜ் பண்ணி போய்ட்டான். அவனை வீட்டிலே சேர்க்கக்கூடாதுன்னு வச்சுருந்தேன். ஆல்பா மைண்டுக்கு அப்புறம் அவனை சேர்க்க ஆரம்பித்தேன். அவனும் வந்துட்டான். அவனுக்கு ஒரு லோன் வாங்கி கொடுத்து அவனும் பிஸ்னஸ் பண்ணுறான், அவனும் நல்லபடியாக இருக்கான். எனக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கே முதல்ல ஒரு குழப்பம் வந்தது. இப்போ நான் ஒரு கார் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு வருஷமாக முயற்சி பண்ணேங்க. ஒரு செவர்லைட் கார் வாங்குறதுக்காக போயிட்டு என்ன பண்ணிட்டேன், பணத்தெல்லாம் கட்டிட்டு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணாங்க, செவர்லைட் கார்லாம் எதுக்கு போய் வாங்குறேன், வேறு ஏதாவது கார் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸு. உடனே அவன்கிட்ட அந்த பணத்தை ரீஃபண்ட் கொடுத்து வாங்கிட்டு i10 கார் புக் பண்ணாங்க. பேங்க்கில் லோன் போட்டால் அவரும் சரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருங்க. திரும்ப அந்த இன்னொருத்தர் என்ன சொன்னார், i10 கார் வாங்குறீங்க, அதை விட இப்போ நீங்கள் போனீங்கன்னா அந்த ஷிஃப்ட்டு நல்லா இருக்குங்க, அது வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாரு. சரி ஷிஃப்ட்டுக்கு போய்ட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போனேன். அவர் ஷிஃப்ட்டு எதுக்கு சார் வாங்குறீங்க, இதில் வந்து போலோன்னு ஒரு கார் வந்திருக்கு வோல்ஸ் வேகனில், அது வந்து காஸ்ட் வைஸ் கூட ரொம்ப அதிகம் கிடையாது, அதை வாங்கினார். ஓ அப்படியா, சரி அதே போயிடலான்னு சொல்லிட்டு போலோ போய் புக் பண்ணிட்டாங்க. பெட்ரோல் அது இன்னொரு ஃப்ரெண்டு அவர் சொன்னார், இப்போ பெட்ரோல் விற்கிற விலையில் அடிக்கடிக்கு ஏறுது, பெட்ரோல் கார் போய் புக் பண்ணிட்டியே, அதை டீசலாக மாற்றுப்பா அப்படின்னார். சரி நீங்களே வாங்க சார், கூட கொஞ்சம் எழுதி கொடுங்க, நம்ம இங்கிலீஷ்லாம் அவ்வளோ எழுதி தெரியாது, கூட வாங்க அப்படின்னு சொல்லி ஆரேஷன் பண்ணோன்னே ஒரு டீசல் காராக மாற்றி வந்துட்டோன்னே இந்த கார் வாங்கினது 2 பையன், ஒருத்தன் மேரேஜ் ஆகி லவ் மேரேஜ் பண்ணிட்டு அப்படி போயிட்டான், ஒருத்தன் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு கரெக்டாக பண்ண அவன் அப்படி போயிட்டான், இன்னொரு பையன் படிக்க போகிறேன், நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்றான். அவனையாவது கூட நம்ம வேலைக்கு வச்சுன்றதுக்காக இந்த கார் வாங்கி கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன். அவன் என்ன பண்ணிட்டான், இவர் இப்படியே பண்ணிட்டு பாரு, இவர் வேலையில் எடுத்து போய் நம்மளை சாவடிப்பார், நம்ம ஏதாவது வேறு தொழிலுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நான் வெளிநாட்டில் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி இந்த கார் வாங்குற மேட்ரு அப்படின்னு இன்னும் புக் பண்ணி வச்சாச்சு. அவன் வந்து நியூசிலாந்தில் படிக்கிறதுக்கு அவனுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்தது, அவன் அங்கே போயிட்டான். இப்போ இந்த பையன் அங்கே போயிட்டான், இன்னும் பெரிய பையன் எங்கே தனியாக போயிட்டான். இன்னும் எங்களை டாக்டர் இருந்தாங்க, அவங்க வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க, அவங்க மாப்பிள்ளையோட வந்து அங்கே போயிட்டாங்க. இப்போ நானும் எங்கள் ஒய்ஃபு தான். ஏன்னா எல்லா கஷ்டத்தையும் தாங்கினேன். எங்கள் ஒய்ஃபு என்கிட்டையும் சொல்ல முடியாத, அவனுங்கிட்டையும் போராட முடியாத, மனசுக்குள்ளேயே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. சரி அவங்கள அழைச்சிட்டு இப்போ எனக்கு வீடு பெருசாக இருந்தது, அந்த வீட்டெல்லாம் வாடகை கூட்டிட்டு இப்போ யாருமே இல்லை, நம்ம எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் டி நகரில் ஒரு வீட்டை வாடகை பிடிச்சி அங்கே வந்துட்டோம். இந்த கார் வாங்கலான்னு சொல்லிட்டு போனோம் பாருங்கள். அப்போது சொன்னார், இந்த கார் வாங்குறது வென்டோ வாங்கினா நல்லா இருக்குங்க. சரி வென்டோ புக் பண்ணிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வென்டோ புக் பண்ணிவிட்டேன். அதை கேன்சல் பண்ணிவிட்டு வென்டோ 8 மாதம் பரவாயில்ல, 8 மாதம் ஆகட்டும் வெயிட் பண்ணுறாங்க. அப்புறமா இந்த கார் வாங்குற முடிவுக்கு வந்த உடனே அந்த நேரம் பார்த்து இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணேன். உடனே நம்ம ஆல்பா முத்திரையெல்லாம் போட்டு இந்த கார் நான் ஒழுங்காக எப்படியா வாங்கிடணும் அப்படி. வேறு ஒருத்தர் வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டார், நீ தான் காரை புக் பண்ணி கேன்சல் பண்ண முடியாது, இதையும் விட்டுட்டுனா நான் வேணா வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. இல்லைங்க என்னப்பா இப்போ ஆல்பா முத்திரை போட்டுமே, கலர்ஸ் கொடுத்துட்டுமே, அதனால் கண்டிப்பாக இந்த கார் வாங்குவோங்க அப்படின்ட்டேன். பேங்க்கில் போனாங்க, இந்த மாதிரி லிமிட்லாம் ஓவர் ஏதோ அதிகமாக இருந்தது. அவர்கிட்ட கேட்டேன். அவர் அந்த ஆல்பா முத்திரைலாம் யூஸ் பண்ணாங்க.
உடனே லோன் சேங்ஷன் பண்ணிட்டாருங்க. அந்த இனிஷியல் அமௌண்ட்டுக்கு பேங்க்கில் கேட்டால் அதையும் கொடுத்தாருங்க. உங்களுக்கு அதிகமாக கொடுக்குறேன், அந்த லிமிட் மேலே அதில் கொடுக்குறேன்னு சொல்லி அதையும் கொடுத்தாருங்க. ஒரே நாளில் முடிஞ்சு செக் கொண்டாந்து இங்கே கொடுத்துட்டேன். சரி, நம்பர் வாங்கணும், எனக்கு நம்ம நினைக்கிற நம்பர் தான் வேணும், இதுக்கும் ஆல்பா முத்திரை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பண்ணுங்க. அங்கே போனால் ஆர்டிஓ ஆஃபீஸில் தெரிஞ்ச ஒருத்தர் வந்தார். சார் என்ன வேலையாக வந்திருக்கீங்க சார்னு கேட்டேன். இல்லை வேறு ஒருத்தருக்காக லைசன்ஸ் வாங்க வந்திருக்கேன்னார். எனக்கு ஒரு ஸ்பெஷல் நம்பர் வேணும், அந்த மாதிரி அதை வாங்கி கொடுக்க முடியுமான்னு அவர் ஒரு நம்பர் கொடுத்தாருங்க. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினா நாளைக்கு வாங்கன்னார். உங்களுக்கு என்ன நம்பர் வேணும்னா சொல்லுங்கள், நான் தரேங்க அப்படின்ட்டாருங்க. சரி, நான் ஏற்கனவே ஒரு 2277 வச்சுருக்கேன், எனக்கு அந்த நம்பரே வேணும்னு. சரி நீங்கள் வாங்க, நாளைக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னாரு. பணத்தை 8000 ரூபா கட்ட சொன்னாங்க, கட்டினேன். அந்த நம்பரை வாங்கி கொடுத்தாருங்க. காரை எட்டுன்னு வந்தேன். அப்போல்லாம் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். 18/9 எல்லா கிளாஸையும் கண்டினியூவாக பண்ணிகிட்டே வரேன். அந்த அற்புதம் என்னால் மறக்க முடியல. பாண்டிச்சேரியில் இருக்க 2 கிளாஸ் வச்சாங்க, அதுலேயும் போய் அட்டன் பண்ணேன். இந்த கார் வாங்கினோடனே எல்லாம் ஒரு நண்பர் ஆல்பா சித்தர் கேட்டாங்க, கார் வாங்கிட்டா எல்லாருக்கும் ஸ்வீட் பாக்ஸ் கொடுங்கன்னாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஸ்வீட் பாக்ஸ் எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன். அன்றைக்கி ஆல்பா கிளாஸ் யார் அட்டன் பண்ணாங்களோ எல்லாருக்கும் குருஜி ஆசீர்வாதத்தோடு எல்லாருக்கும் வந்து ஸ்வீட் பாக்ஸை கொடுத்து அது ஆசீர்வாதத்தை வாங்கினேன். ஏன்னு கேட்டால் வேறு எங்கேயோ அந்த கார் இடிச்சு அதுக்கு ஒரு 10,000 செலவு பண்ணுறதுக்கு இங்கே எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ஸ்வீட் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம், இதுக்கு எதுவுமே நடக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுட்டு எல்லாருடைய ஆசீர்வாதமாக நீங்கள் வாங்கிட்டேங்க. அந்த கார் வாங்கிட்டு கோயிலெல்லாம் எடுத்து பூஜை போட்டு சந்தோஷமாக இப்போ அந்த காரில் தான் வந்திருக்கேன். இன்றைக்கி கூட அந்த காரில் தான் வந்திருக்கேன். இப்போ அது ரொம்ப பிஸ்னஸ் நல்லா போயின்ட்டுருக்கு. எனக்கு வந்து வேலைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டும் போது, இப்போ நமக்கே கிடச்சிருந்தா போதுமா, மற்ற நம்ம கூட இருக்கிறவங்களும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு 2 பேருக்கு அது மாதிரி வேணுனாங்க. அவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு கிடைச்சிதுங்க. அதே போல் வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்கும்போது அவங்களுக்கு உடம்புக்கு எதாவது முடியலன்னா இந்த கலர்ஸ் கொடுக்குறது, அவங்களுக்காக மெடிடேஷன் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நம்பாட்டிப்பாங்க. மறுநாள் காலையில் வந்து சொல்கிறாங்க, என்ன பண்ணீங்கன்னு தெரியலங்க, நேற்று நீங்கள் சொல்லிட்டு போனால் எனக்கு கழுத்து வலிலாம் சரியாக போச்சுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அமெரிக்காவிலேருந்து என் பொண்ணு சொன்னேன், எனக்கு கால் ஒரு பக்கம் எழுதுன்னு. எங்கள் டாக்டர் வந்து பிசியோதெரபிஸ்ட்டு, அந்த அம்மாவே கால்லாம் சரி பண்ணிக்கலாம், கால் எனக்கு ரொம்ப பெயின் ஆகுது முடியலங்க அப்படின்னாங்க. நான் நாளைக்கு சரியாயிடுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெடிடேஷன் பண்ணேன். மெடிடேஷன் பண்ணிவிட்டு மறுநாள் கேட்டவுடனே, ஐயோ என்ன ஆச்சரியன்னு தெரில டாடி, ரொம்ப சூப்பராக பிரமாதமாக ஆயிடுச்சு, கால் ரொம்ப நல்லா ஆயிடுச்சு அப்படின்னாங்க. எனக்கு இதெல்லாம் சொல்ல மனசுக்கு ரொம்ப ஈடுபாடு அதிகமாகி போச்சுங்க. உடனே நம்ம லயன்ஸ் கிளப்லாம் போய்ட்டு நாங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ அங்கே போனவுடனே என்ன பண்ணிட்டேன், இது மாதிரி பேசிட்டே இருப்பேன், ஏதாவது பேசிட்டு இருப்பேன். அங்கே போனோன்னா இப்போ ஒன்றுமே பேச போகிறதில்ல, உங்களுக்காக ஒரு நிமிஷம் அமைதியாக நான் வந்து பிரார்த்தனை பண்ண போகிறேன், அவ்வளோதாங்க. உங்களுடைய மனசில் இருக்கிற குறையெல்லாம் தீர்ந்து நீங்கள் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக நான் வேண்டுதல் அப்படின்னு சொல்லி ஒரு மெடிடேஷன் அங்கே ஒரு நிமிஷம் மெடிடேஷன் பண்ணேன் எல்லாருக்காகவும். பண்ணிவிட்டு அவங்க ரொம்ப கை தட்டினாங்க. என்கிட்ட இந்த தடவை ஒரு பேசுனதை விட இப்போ ஒரு அமைதியாக இருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கை தட்டினாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸோடவும் அந்த மீட்டிங்கோட போகும்போதெல்லாம் மற்றவங்களுக்காக வேண்டுதல் இந்த மாதிரி பண்ணும்போது, அப்போது ஒரு தடவை நான் மேடையில் அந்த பேசும்போது சொன்னேங்க, நான் அங்கே அந்த மீட்டிங்கில் போகும்போதெல்லாம் அந்த ஃபெலோஷிப்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நான் நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த மீட்டிங் வந்த அப்புறம் சுத்தமாக ட்ரிங்க்ஸ் விட்டுட்டேங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜும் விட்டுட்டுங்க. ஆனால் எனக்கு இதை விட்டுட்டுமேன்ற குறை கொஞ்சம் கூட இல்லைங்க, ரொம்ப சந்தோஷமாக, அதுக்கு பதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வீட்டுக்கு நேரத்தோடு வந்துட்டுனா மெடிடேஷனில் உட்காந்துருவேன், இல்லை அதுக்கும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டுனா நேராக கபாலீஸ்வரன் கோயில் அந்த மாதிரி கோயிலுக்கு கூட்டிட்டு அவங்க உட்காந்துருவேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. என்னுடைய சந்தோஷம் என்னோடு இருந்தால் போதாது, மற்றவங்களுக்கும் அந்த சந்தோஷம் வரணுன்றதாங்க என்னோடய லட்சியம். அதன் அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்காகவும் நான் வந்து மெடிடேஷன் பண்ணுறேன். அவங்கெல்லாம் ஒரு ரிசல்ட்டை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்ததுங்க. ஒரு தடவை பைக் என் சன் நிறுத்திட்டார், அந்த பைக் தொலைஞ்சி போச்சு, எனக்கு ஃபோன் வந்தது. அப்போ அவர் கிளாஸ்க்கு வந்துட்டுருக்காரு, எங்கள் மருமகள் கிளாஸ் வந்துட்டுருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் உடனே ஆல்பா முத்திரை போடணும், கலர்ஸ் கூட உங்களுக்கு தோணலையா, இதை வந்து என்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருங்க, வந்து மெடிடேஷனில் உட்காருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சி நானும் உட்காரேன் அப்படின்னு. 1 hour கழிச்சு ஃபோன் வருது, பைக் கிடச்சிச்சு, போலீஸ்லாம் வந்துட்டாங்க. எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டேன். இல்லை மாடியில் இருந்த பையன் வந்து தெரியாமல் எடுத்துன்னு போயிட்டான். அது எப்படி தெரியாமல் எடுத்துன்னு போவான், அவன் பைக் நிறுத்தின இடம் எங்கே, நீங்கள் ரோட்டில் நிறுத்துறீங்க, திரும்ப அவன் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டான். போலீஸ்கார் சொன்னாரான், தம்பி நீ இன்னும் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்து வழியில் உன்னை பிடிச்சிருந்தா யார் சொன்னாலும் உன்னை விட்டுருக்க மாட்டோம். அப்புறம் இவங்க சொன்னாங்க, இல்லை தெரியாத எடுத்துன்னு போயிட்டான், விட்டுருங்க அப்படின்ட்டேன். இன்னொரு நண்பர் சொன்னார், சார் பெரிய இடத்துலலாம் அப்படி தான் சார் சொல்லுவாங்க, மாட்டிங்கன்னா மாட்டலைன்னா வண்டி போயிருக்கேன் சார். சரி எப்படியோ கிடச்சிடுச்சா, ஆல்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி சாவியை வச்சு தொலைச்சிட்டாங்கன்னா உடனே ஆல்பாவை பயன்படுத்தி சாவி கிடச்சிடுது, பைக்கு தொலைஞ்சி போச்சு உடனே கிடச்சிடுச்சு. இதெல்லாம் என்னால் வந்து நம்புறதா நம்ப முடியாது, நம்பி தான் ஆகணும். அந்த அளவுக்கு அதில் ஒரு அற்புதமான சக்தி இருக்குது, நம்மை நாமே உணர்றதுக்கு.
இது மாதிரி நிறைய, அதாவது நான் டெய்லி ஆல்பா பவர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு பணம் வரலைன்னா உடனே வந்து என்ன பண்ணுவேன், இது கொடுப்பேன். என்ன யாரோ ஒருத்தர் ஆஃபீஸில் பார்க்க போனால் என்ன உள்ளே விடலைன்னா உடனே அங்கே உட்காந்து கண்ணை மூடினே உட்காந்துருவேன். ஒரு 5 நிமிஷம் கேட்சே, சார் நீங்கள் போங்க சார். உடனே ஒவ்வொன்றுத்துக்கு நான் இதுக்கு அதுக்கெல்லாம் பார்க்குறதில்ல, ஒரு சின்ன விஷயத்துக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோன்னு சொல்கிறேன். அதே மாதிரி தொடர்ந்து நான் மெடிடேஷன் பண்ணிட்டு வரேன். குருஜி தான் இதுக்கெல்லாம் காரணம். அதனால் இப்போ வாழ்நாளில் இந்த நேரத்தில் இது கிடைக்கணும் அப்படின்னும் போது எனக்கு வந்து கிடைச்சிடுச்சு. அது எனக்கு கிடைச்சா மட்டும் போதாது, மற்றவங்களும் கிடைக்கணுன்றது தான் என்னுடைய எண்ணம். அதை பற்றி நினைக்கும் போது ஒரு சின்ன இதை எழுதினேன், அதை மட்டும் சொல்லிடுறேன். இது காரணம் வந்து அவன் அருள் தான். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தையிலிருந்து சில வரிகள் இங்கே. அலைவாய மனதுடனே, கேட்குதுங்களா? ரொம்ப கிட்ட வரணும். அலைவாய மனதுடனே நிலையற்ற தன்மையாகி மறுத்து பேசுபவர்களை வெறுத்து ஒதுக்கியே ஆசை அதிகம் கொண்டு அறிவில் மயக்கம் கண்டு அதிகார போக்குடனே ஆணவம் அரங்கேற அமைதி இல்லாது மனம் அகிம்சை தன்னை மறந்து காமமும் கோபமும் பாவமும் புரிந்திட பணமும் பற்றாக்குறையாகி கடனும் பெற்று கவனமும் சிதற பயமும் பற்றியே பரிதவித்திட மதுவின் துணையை மனமும் விரும்பிட உடல் உபாதையால் உயிர்ப்படும் வேதனை மருத்துவ சோதனை மருந்தும் பெருகிட உணவோடு அதுவும் ஒரு பாகமாகிட உண்மை உணராமல் உரைத்திட்ட கடுஞ்சொல்லால் உறவும் விரிசலாக நட்பு வட்டாரம் நாளும் சுருங்கிட நான் நம்பிக்கையற்று நலிந்திட்ட வேளையில் சிவாய நம என சிந்தையில் நினைத்திட நமசிவாயனே குரு உருவாக விரைந்தனை காத்திட விஜயலட்சுமி பந்தயனாகி விந்தை புரிந்திட வந்த தெய்வமே உன்னால் சாக்கடை மனம் என்று பூக்கடையானது புனிதமானது வரமாய் உரமாய் வருகின்ற தாயே குருஜி நீயே உன் பாத மலர்களை தினம் பணிகின்றேனே. நன்றி, வணக்கம். அதாவது கவிஞனோட கவிதை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கவி எழுதும் கவிதை கதையாக இல்லாமல் விதையாக நெஞ்சில் தைக்க வேண்டும் அப்படின்னு. ஸோ கார் வாங்கி கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்தாரு. ஸோ கவிதை சொன்னதுக்கு நமக்கும் ட்ரீட் வைப்பாருன்னு எதிர்பார்க்குறோம். இப்போது சிடி முதல்ல ஒரு பகுதி சொன்னால், இப்போ அடுத்து காலை இரவு நல்வாக்கியங்கள், காலையில் எழுந்தவுடன் கேட்கிற நல்வாக்கியங்கள், இரவு படுக்கும் முன்னர் கேட்கும் நல்வாக்கியங்கள், இதுக்கான சிடியும் இருக்குது. அண்ட் ஆல்ஃபா நல்வாக்கியங்கள், ஆல்ஃபா நிலையில் தன்னம்பிக்கை, செல்வ வளம், ஆரோக்கியம், முக்கியமாக உறவுகள் குறித்த நல்வாக்கியங்கள். உறவு இப்போலாம் ரொம்ப உறவு பிரிவில் முடியுது. ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்தார். அப்போ ஒருத்தர் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர், அவர் ரூம் ஃபுல்லாக சாந்தி 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 சாந்தின்னு எழுதியிருக்கு. உடனே கேட்டார் வார்டனை, வார்ட் பாயை கூப்பிட்டு, என்ன சாந்தி சாந்தி சாந்தின்னு எழுதியிருக்கேன்னு. அவர் சாந்தியை லவ் பண்ணார், அவங்களுக்கு விட்டுட்டு போயிட்டாங்க சாந்தி, அதனால் அவர் மென்டல் ஆகிட்டார். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிராஸ் பண்ணி அடுத்து ஒரு 2 ரூம் கடந்து பார்த்தா அங்கேயும் ரூம் ஃபுல்லாக சாந்தி சாந்தி சாந்தின்னு அதை விட அதிகமாக எழுதியிருக்கு. உடனே வார்ட் பாயை கூப்பிட்டு, என்ன இவரும் சாந்தி சாந்தின்னு எழுதியிருக்காரா, இவருக்கு என்ன ப்ராப்ளம், இவர் தான் அந்த சாந்தியை கல்யாணம் பண்ணவர், அதான் இந்த மாதிரி ஆகிட்டார். ஸோ லவ் பண்ணாலும் ப்ராப்ளம், மேரேஜ் பண்ணாலும் ப்ராப்ளமாக இருக்குது. இந்த ப்ராப்ளத்தெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான, ஏன்னா எதுவாக நீ நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். எதை நம்ம கேட்கும் போது அதை நம்ம நினைப்போம், அதை நம்ம நினைக்கும் போது நம்ம அதுவாகவே ஆகும். இதெல்லாம் பகவத்கீதை சம்மந்தப்பட்ட விஷயந்தான். இது லேட்டஸ்ட்டு சயின்ஸை கலந்து இந்த அற்புதமான ஒரு சிடியாக உங்களுக்கு தராங்க. அண்ட் ஒரு ஆன்மீக பயணம் அப்படின்ற ஒரு சிடி கிடைக்குது. மிக உயர்ந்த நிலைக்கு சென்று சக்தியும் தெளிவும் கொடுக்கும் தியானம். எதிர்காலம் உங்கள் கையில், உங்கள் வாழ்க்கையோட நோக்கத்தை தெளிவுபடுத்தும் தியானம். எதிர்காலம் ஒருத்தர் மேடம்க்கு குருஜி டாக்டர் விஜயலட்சுமி பாண்டியன், அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஜெயா ப்ளஸில் நாங்கள் லைவ் பண்ணும்போது ஒரு காலர் கேட்டாங்க, மேம் நான் எதிர்கால வாழ்க்கையில் நல்லா பணக்காரன்னு ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஒரு லேடி காலர், நான் வந்து உங்களோட கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணேன், இந்த பயிற்சிலாம் இது பண்ணேன், பணம் வரணும், ஏன்னா நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். பட் இப்போது நான் அந்த கிளாஸில் அட்டன் பண்ணி ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே வந்து எனக்கு பணம் எக்கச்சக்கமாக வந்துச்சு மேம், எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு லைவ்லேயே கேட்டாங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் அங்கே இருக்கும்போது எங்களுக்குலாம் பிரமிப்பாக இருக்கும். உடனே நான் மறுநாள் கிளாஸுக்கு வரணும், ஏன்னா பணம் வந்துடுச்சுன்னு சொன்னால் யார் தான் கிளாஸ் அட்டன் பண்ணாமல் இருப்பா. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு மாயையாக, ஒரு அதிசயமாக, ஒரு சயின்ஸாக, என்னன்னே தெரியல, ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. எல்லாருக்குமே ஒரு அனுபவபூர்வமான ஒரு உண்மையும் ரிசல்ட் ஓரியன்ட் ஒரு ஆர்ட்டாகவும் இருக்குது.
அண்ட் காஸ்மிக் ஜுவாலை, இதயத்தில் இருக்கும் ஜோதி மெல்ல மெல்ல பெரிதாகி பிரபஞ்சத்துடன் ஒன்றாக கலந்துவிடும் தியானம். பிரபஞ்ச பதிவுகள், உங்கள் ஆன்மாவின் பயணத்தை புரிந்து கொள்ள உதவும் தியானம். சுய ஆரம்பம், அது மட்டுமல்ல சுப ஆரம்பமும் கூட. பள்ளி அசம்பிளியில் பயன்படுத்த மாணவர்களுக்கான நல்வாக்கியங்கள். என் தேவ பூமி, ஆல்பா நிலையில் பூமியில் சொர்க்கத்தை காண செய்யும் தியானம். நிச்சயமா சொர்க்கமோ நரகமோ நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இடங்கள்லாம் இல்லை, நமக்கு நாமே உருவாக்கி கொள்கிற இடங்கள். ஸோ நம்ம வாழும்போதே நம்ம வாழ்க்கையே சொர்க்கமாக்கிறதுக்கு இந்த ஆல்ஃபா மைண்ட் பவர் அற்புத சக்தி யூஸ் ஆஃப் து. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், லாஸ்ட்டாக பேச வராரு மதிப்பிற்குரிய அருணாச்சலம் ஹெச்ஆராக இருக்காரு. இவர் ஆல்ஃபா மைண்ட் பவர் இதிலேருந்து என்ன பவரை கிரகிச்சாரு, கற்றுக்கிட்டாரு, நீங்களே கேட்கலாம். ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட். மாகுரு அவர்களுக்கு எனது சிறந்தாந்த வணக்கங்கள். மாகுரு அவர்களே மற்றும் மேடையில் இருக்கும் விஐபி அவர்களே, ஆல்ஃபா சித்தர்களே மற்றும் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள், வாழ்த்துக்கள். 2003 இந்த ஆல்ஃபா பயணம் துவங்கியது. வேறு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்காக போயிருந்தப்போ பக்கத்தில் இன்னொரு ட்ரைனிங் ஹாலில் அன்றைக்கு மேடம் என்று குறிப்பிடப்பட்ட திரு விஜயலட்சுமி பந்தேன் அவர்கள் ஒரு வகுப்பு நடத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் வகுப்பில் பணம் கிடைக்கும், உடல் நலம் கிடைக்கும், இத்தனை லிஸ்ட்டு போட்டிருக்காங்களே, இது என்ன உண்மையா இல்லைன்னு நிறைய வழக்கம் போல் ஒரு ஜிமிக்ஸா அப்படிங்கிற கேள்வி என்னுடைய எழுந்தது. ஓகே, அன்றைய தேதியில் ஒரு 1000 ரூபாய் தானே, ஓகே ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி போய் பார்ப்போம் ஒரு சண்டே அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கி அட்டன் பண்ணேன். அன்றைக்கு துவங்கிய பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்குது. வெற்றி மேல் வெற்றி, அந்த எம்ஜிஆர் பாட்டில் சொன்னது மாதிரி வெற்றி மீது வெற்றி என்னை சேரும், அது பூரா அம்மாவை சேரும். அவங்களுடைய சக்தி எனக்கு கிடைச்சதுனால நிறைய வெற்றிகள் அடிக்கிட்டே போகலாம். எல்லோரும் சொன்னது மாதிரி அதெல்லாம் நான் இப்போதைக்கு சொல்ல விரும்பலை. 27 வயசில் என்னுடைய பையன் அமெரிக்காவில் போய் வேலை பார்த்து இன்றைக்கி ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு ஒரு சொத்து வாங்கியிருக்கிறான்னா அது ஆல்ஃபா தான் காரணம். 27 வயசில் எனக்கு எந்த சொத்தும் கிடையாது, ஆனால் என்னுடைய பையன் வந்துட்டு இன்றைக்கி 1.5 crore மெட்ராஸில்